Hi, hello எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20Kக்கு ஒரு பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக நியூ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். இதில் ரிஃபர்பிஷ்ட் அது மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்களே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபர்பிஷ்டான சிஸ்டம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, 17,000, 20,000, 22,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம்ஸை வந்து ரீஃபர்பிஷ்டான சிஸ்டம்ஸ்னு சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 years வாரண்ட்டி தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லி அது தரதுனால நிறைய கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி எல்லாம் வாங்கிட்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி, அதாவது உங்கள் பிசி ஸ்லோ ஆகும்போது அவங்கள ரீச் அவுட் பண்ணும்போது அந்த கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசி ஒர்க் ஆகுதில்ல, ஒர்க் ஆகிறதுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வாரண்ட்டி. ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பிசியை அப்கிரேடு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க. ஸோ வாரண்ட்டி அப்படிங்கிறதுமே அங்கே ஒரு ஸ்கேமாக தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 20,000 ரூபாய்க்கு ஒரு பிசியை வந்து பில்ட் பண்ண போகிறோம். இது 20,000 ரூபாய்க்கு பண்ண முடியும் ஒரு புது பிசி அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா 20,000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். ஸோ இதில் என்னோட பிஸ்னஸ் நோக்கத்துக்காகவோ நீங்கள் டெக் வைப்ரேட்டை காண்டாக்ட் பண்ணி பிசி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. நீங்கள் எந்த ஷாப்பில் எங்கே பண்ணாலும் இந்த மாதிரி புது பிசியை வந்து பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ நீங்கள் ரொம்ப கரண்ட் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஹை அண்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணணும், இல்லை அதில் இருக்கிற பேஸ்லைன் ப்ராசஸர் யூஸ் பண்ணணும், இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே இந்த 20,000 ரூபா வரும் பேசிக்கான ப்ராசஸர்ஸே. ஸோ அதனால் கொஞ்சம் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓல்டர் ஜென்ரேஷன் ப்ராசஸரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், புதுசாக இருக்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸுக்கு மாறுவேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது மைக் வந்து ரெக்கார்ட் ஆகலை வீடியோ. ஸோ அதனால் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். பிசியை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஓஎஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் பிசி பில்ட் வீடியோவை பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய். சாரி, பாய் வந்து சொல்லக்கூடாது. பிசி பில்டுக்குள்ளே போனால் வாங்க. AMDயோட Ryzen 5 3400G ப்ராசஸர் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு APU ப்ராசஸர், அதாவது இன்டெகிரேட்டடாக இதில் கிராஃபிக்ஸும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 core 8 thread இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ நம்ம ஏன் இந்த ப்ராசஸர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெல்லில் இதுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸ் எல்லாமே வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே வருது. இந்த ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5,500 ரூபாயிலேருந்து 6,500 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிது. இதில் ஸ்டாக் கூலரும் கொடுத்தறதுனால நமக்கு தனியாக கூலரும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு பாக்ஸ் யூனிட்டாகவும் வந்துடும் மொத்தமாக சேர்த்தி. ஸோ 5,500 ரூபாய்க்கு இது ரொம்ப வேல்யூ ஃபார் மணியான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லலாம். கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் GPU போடுற மாதிரி, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா 5600Xும் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை 5600 யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாச்சும் ப்ராசஸரும் கூட இந்த 3600 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம மொத்த பட்ஜெட்டுமே 20,000 ரூபாய்ங்கிறனால 5,500 ரூபாய்க்கு இந்த ப்ராசஸர் தான் வந்து கிடைக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட ஒரு 7,000-8,000 ரூபா ப்ராசஸர் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை வாங்கியிருக்கோம். பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ MSIலேருந்து வந்துருக்கக்கூடிய B450M-A Pro ஒரு M80X மதர் போர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா, என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸருக்கான மதர் போர்டாக இது வாங்கியிருக்கோம். ஃப்யூச்சரில் வேணுனாலும் இதில் நீங்கள் ப்ராசஸரை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸபிலிட்டிஸும் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து ரேம்னு எடுத்துக்கிட்டோம்னா 16GB ரேம்னு யூஸ் பண்ணுறோம், DDR4ஓடது. ஸோ 3600 MHz. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபியூச்சரில் வேணுன்னா இன்னொரு 16GB போட்டு 32GB யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து APU ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு ரேமாக தான் வந்து இதோட GPUக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் டியூவல் சேனல் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இதோட
ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் 2 தான் ரேம் ஸ்லாட். அப்படிங்கும்போது இப்போ நான் 16 ஜிபிலேயே கேப் ஆகிடுவேன் 2 ரேம் வாங்கினேன் அப்படின்னா. ஸோ நான் ஃபியூச்சரில் நான் வேணால் அப்கிரேட் பண்ணலாம், ஒன்று கழட்டி வீசிட்டு போட்டுரும் அப்படின்னா இது பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்காக நம்ம பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு பொருளுமே பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால 16 ஜிபி வாங்கி சிங்கிள் சேனலில் போட்டிருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் நம்மளோட யூஸ் கேஸுக்கு இதில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து வராது. ஸோ இந்த டுவல் சேனலுக்கும் சிங்கிள் சேனலுக்கும். ஸோ ஃபியூச்சரில் வேணால் இன்னொரு 16 ஜிபி ஆட் பண்ணும்போது ஒரு 32 ஜிபி ரேமாக வந்து இது ஒர்க் ஆகும். அப்படிங்கிறனால 16 ஜிபி சிங்கிள் ஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் WDலேருந்து வந்துருக்கூடிய NVMe 500 GB SSD தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ SATA SSDக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. ப்ரைஸ் பாயிண்ட்டில் சேம் ப்ரைஸில் தான் விற்கிது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டலேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கோம். ஸோ அதே சமயத்தில் 240 GB வாங்கலையா அப்படின்னு வந்து கேட்டால் 240 GB வந்து வாங்கலை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 தான் வித்தியாசம். அதே சமயத்தில் OS அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிரைவர்ஸ் இல்லை சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அது மெமரி வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ அதுக்கு வச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் 500 GB போடுறதுங்கிறது மினிமம் ரெக்குயர்மெண்ட்லேயே இப்போ வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து 500 GB SSD வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 120 GB SSDயும் அவைலபிளாக தான் இருக்குது, அதெல்லாம் போடாதீங்க. மினிமம் ஒரு 500 GB SSD போடுறது ரொம்பவே வந்து ப்ரிஃபர்டு. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் இல்லை உங்களோட டாஸ்க்கை வந்து ரன் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்பவே வந்து முக்கியம் ஒரு 500 GB ஆச்சு. ஏன்னா நீங்கள் வந்து எதாவது இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதோட ஃபைல் சைஸும் ஜாஸ்தி ஆகிடும் அதுக்காக. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SMPS வந்து பார்த்தீங்கன்னா MSIயோட 550 watts SMPS வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் சர்டிஃபைடு SMPS தான் 80+. ஓகேங்களா? ஸோ ஏன் ப்ரோ 550 watts இதுக்கு 450 watts போதுமே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 450க்கும் 550க்கும் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. கார்சர் கூலர் மாஸ்டர் டீப் கூல் அதோட 450 watts SMPSும் இதோட 550 watts SMPSும் சேம் ப்ரைஸில் வந்துச்சு. 450 watts இதில் இருக்கான்னு பார்த்தேன், ஸ்டாக் அவைலபிலிட்டி கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 550 watts வந்து போட்டாச்சு. ஸோ நமக்கு ஃப்யூச்சருக்கும் வேறு ஏதாச்சும் மாத்திரம் அப்படின்னாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2800 2900 ரேஞ்சில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த SMPS வந்து வாங்கிட்டோம். ஸோ கேபினெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேபினெட் தான். நமக்கு திங்ஸ் ரன் ஆகணும், அதுக்கு RGBயான திங்ஸு கிமிக்ஸான ஒரு அப்பியரன்ஸ்லாம் தேவை கிடையாது. ஒரு நார்மலாக இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வைக்கிற அளவுக்கு இல்லை ஃப்யூச்சரில் ஒரு GPU போடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கேபினெட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா SMPS கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ காம்பனன்ட்ஸ் நல்லா தான் போடும்போது SMPS ரொம்பவே முக்கியம். ஸோ வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் போடுற மாதிரி தான் வந்து இந்த பிசிக்கு ஒரு SMPS அப்படிங்கிறது. ஸோ SMPSல ஃபால்ட் வந்து மித்த காம்பனன்ட்ஸை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம மோசமான கம்பெனி SMPS வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு நல்ல பிராண்டட் ரெப்யூட்டடான ஒரு SMPS யூஸ் பண்ணும்போது ஃபெயிலியர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SMPS செப்பரேட்டாக வாங்கியிருக்கோம், இதில் இருக்கிற SMPS யூஸ் பண்ணல. ஸோ இதில் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, சேஃப்டி என்னோட சேஃப்டிக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். அதே தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட்டும் பண்ணுவேன். அதுக்காக இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேருந்து வர SMPS மோசம்னா அவங்கள தாழ்த்தியும் நான் சொல்ல. ஸோ நான் என்னோடய சேஃப்டிக்காக நான் வந்து SMPS வந்து வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸு. ஸோ இதுதான் வந்து மெயினான காம்பனன்ட்ஸ் நம்ம சிபியூக்கு. இதுவே போதும் இந்த பிசி ஆன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்து நம்மளோட பெரிஃபரல்ஸ்க்கு வந்துடுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த CPU யூனிட் கூட மட்டும் வச்சு நம்ம பிசி வந்து ஆன் பண்ண முடியாது. 20,000 நம்ம ஃபஸ்ட் டைம் பிசி வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கான அடிஷ்னல் திங்ஸ் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இனிஷியலாக ஒரு நீட்டான ஒரு டேபிள் இல்லை வீட்டில் இருக்கிற டேபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்க ஒரு 2000 2500 ரேஞ்சில் வரும். பழைய டேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 inches ஒரு ஏசர் மானிட்டர் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து IPS மானிட்டர். ஸோ இதோட காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5500 சம்திங்கில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்லோட ஒரு பேசிக்கான ஒரு மவுஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது கேமிங் மவுஸில் கிடையாது, M90ங்கிற ஒரு மாடல். அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டை பொறுத்த வரைக்கும் கோகோனட் பிராண்டில் வந்துருக்கூடிய ஒரு ஒயர்டு கீபோர்டு. இது ஒரு மெம்பரன்ஸ் கீபோர்டுன்னு சொல்லலாம். ஸோ டெல்லோட பேசிக் கீபோர்டு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வாரண்டியும் இருக்குது அப்படிங்கிறனால பெட்டர். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ப்ராசர். பின்னு வந்து பெட் ஆகாமல் வச்சுக்கணும். இது நம்மளோட கூலர் தெர்மல் பேஸ்டோட வந்துடும். இது நம்மளோட மதர் போர்டு கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மதர் போர்டு. ஸோ இங்கே இந்த இடத்துல ப்ராசர் வரும், இங்கே ரேம் வரும். ஓகேங்களா?
ப்ராசஸரை மதர் போர்டில் மாட்டவும். அடுத்து ரேமையும் மதர் போர்டில் மாட்டவும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூலர் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்கி மாட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 கிளாம்ப் இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஆனால் வந்து நம்ம ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கிளாம்ப்ஸ் வந்து நம்ம மதர் போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ப்ராசஸரு அதோட ஃபேன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் போர்டில். ஸோ நீ போர்டை வந்து நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். கைஸ், நம்ம கேபினெட்டில் மதர் போர்டை வந்து மாட்டியாச்சு, ஐஓ பேனலும் போட்டாச்சு. ஸோ இப்போ எஸ்எம்பிஎஸ்ஸை மாட்டலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ எஸ்எம்பிஎஸும் மாட்டிட்டோம். இப்போ என்ன பெண்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கேபிள்ஸை மட்டும் நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ இதில் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ரொவிஷன்லாம் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக எப்படி உள்ள கேபிள் மாட்ட முடியுமோ நான் மாட்டிடுறேன். ஸோ இதை வீடியோவில் காட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேபிள் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை, 2 ஒயர் மாட்டுறது தான். அது போக வந்து இந்த ஐஓ போர்ட்ஸ்க்கு சின்னதாக ஒரு கேபிள்ஸ் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு, அது மட்டும் போடுறது தான். வேறு எதுவும் இதில் பெருசாக கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடமும் கிடையாது, பெரிய திங்ஸும் கிடையாது. பிகினர் லெவலில் கற்றுக்கிற லெவலில் இருக்கிறவங்க ஓகேங்களா. ஸோ பெரிய கிராஃபிக்ஸ் மோஷன்ஸ் அது இதெல்லாம் போட்டிங்கன்னா லேக் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரியோ, கேட்டையா, சாலிட் ஒர்க்ஸு, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்னா லூமியானு, ஸ்கெட்சப்பு, ஆட்டோகேடு, ஸோ இது மாதிரியான திங்ஸ் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு இந்த பிசி வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். அதே மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா, எக்ஸல் அது இதுன்னு எல்லாத்துலேயும் பூந்து விளாட்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் அழகாக வந்து எந்த ஏஐ டூல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ப்ரௌசருமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 16 GB ரேம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட் ரூமாக இருக்கும். 1080 2K வீடியோஸ் எல்லாமே தாராளமாக லேக் இல்லாமல் வந்து பார்க்கலாம். மீடியா கன்சப்ஷனுக்கு ஒரு நல்ல மானிட்டரு, கீபோர்டு, மவுஸு, இந்த CPU மொத்தமாக சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 25,000 27,000 முடிஞ்சிடும். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐபிஎஸ் டிஸ்பிளேல ஒரு மானிட்டர் செலக்ட் பண்ணதுனால ஒரு 1000 ரூபாய் சேர்த்து ஒரு 27,000 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கு. ஸோ கீபோர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கீபோர்டு போல ஒரு நல்ல மெம்பரன்ஸ் கீபோர்டு ஒரு 700 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் தான். அது போகும் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மவுஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.